கேரக்டரும் 2 பேரும் பேசிக்கும். அந்த கேரக்டர்ல என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு பாவா பாவான்னு பேசுவாங்க. பாவாங்கிறது என்னங்க? தெலுங்குல அது மாதிரி கூப்பிடுவாங்க. மாமா மாமான்றது பதில் பாவான்னு கூப்பிடுவாங்க. இது எதுக்கு இது இந்த படத்துல வருது ஏன்னு புரியல. இப்ப இந்த மாதிரி வந்துட்டு பேசிக்கும்போது இந்த தெலுங்கு வார்த்தைகளை எல்லாம் உள்ள விட்டுக்கிட்டு பேசணுங்கிற அவசியம் தமிழர்களுக்கு கிடையாது. அதையும் நம்ம இங்க பதிவு பண்றோம். பாவா பாவான்னு இந்த ஒரு ட்ரெண்டை செட் பண்ற வேலையை வந்து பண்றாங்க. நடுவுல வந்து ப்ரோ ப்ரோங்கிற ஒரு இதை வந்து செட் பண்ணி தொலைச்சிட்டாங்க. நீங்க நிறைய பேர் பொண்ணுங்க ஆண்கள்லாம் வந்து ப்ரோ ப்ரோன்னு சொல்றாங்க. பொண்ணுமே ப்ரோன்னு கூப்பிட்டுருக்காங்க. வெளிப்படையா நம்ம என்ன சொல்றோம்னா, தமிழ் பேசுறவர்கள், தமிழ் தேசியம் பேசுறவர்கள் அதற்கு இணையா நீங்க என்ன பண்ணா சகோங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. சகோனா முடிஞ்சு போச்சா? சொல்லுங்க சகோ, வாங்க சகோ. நீங்க பாத்தீங்கன்னா மன்னர் அப்படிதான் பேசுவாரு. சகோ சகோன்னு தான் பேசுவாரு. அந்த ட்ரெண்டா மாத்துங்க தயவு செஞ்சு. சரிங்க, நானே மாத்த வேண்டியிருக்கு, அதனால சொல்லுங்க. அது மாத்தணும். ஏன்னா அது நம்மளுடைய நடுவுல கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜி ஜி அது யாரு கிளப்பிட்டான்னு தெரியுமா? விஜய் சேதுபதி ஜி. எப்ப பார்த்தாலும் எல்லா படத்துலயும் சொல்லுங்க ஜி, வரஞ்சி போறஞ்சி அப்படின்ட்டு இருந்தாப்புல. அதையே எல்லாரும் நடப்புல வந்து மக்களும் வந்துட்டு ஜி இதை பாருங்க ஜி போங்க ஜின்ட்டு நானும் பாத்திருக்கேன். நிறைய பேர் அந்த ஜி ஜின்னு போட ஆரம்பிச்சேன். இவங்க இப்போ ஓகே இவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பார்லே ஜி பேனர்ஜின்னு போயிருவாங்கன்னு ஹிந்திக்காரன மாறிடுவாங்களோன்னு இருந்துச்சு. அப்புறம் அது என்னமோ தெரியல விட்டுட்டாங்க. அதே போல இந்த ப்ரோவையும் விட்டுட்டு அதற்கு பதிலா சகோ அப்படிங்கிற சகோதரர் அப்படிங்கிற அந்த தூய தமிழ் வார்த்தையில இருந்து சகோ அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். ப்ரோக்கும் சகோக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ சகோங்கிறத வந்து தமிழ் தேசியவாதிகள் பயன்படுத்த தொடங்குங்க. ஸோ இது இந்த பாவா பாவான்னு இந்த தெலுங்கு கிறுக்குத்தனத்தெல்லாம் கொண்டு வந்து தமிழ் சமூகத்துக்குள்ள திணிக்காதீங்கிறதையும் அது தோழருக்கு நிகையான